இதில் ட்ரை ஃப்ரூட்ஸு பாதாம், பாதாம், பிஸ்தா, முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் வந்து ட்ரை கிரேப்ஸ், ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி, வால்நட், கேஷ்யூ நட், இதெல்லாம் ட்ரை கிரேப்ஸு. இதை வந்து என்ன பண்ண நைட்டு பால் கொதிக்கிற பாலில் இது வந்து போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் இதாகணும், ஊறணும். அப்புறம் குடிச்சிங்கன்னா நல்லா ஹெல்த்தாக இருக்கும். ஹெல்த்தி ட்ரிங்க் இது. இது வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து ட்ரை கிரேப்ஸு. பாதாம் வந்து இதுதான் பிஸ்தா. இதை சாப்பிட்டா உடம்பு நல்லது. பாதாம், பிஸ்தா ஓப்பன் பண்ணி பிஸ்தா இதுதான் பிஸ்தா. இந்த விதையில எடுத்துடணும். பாதாம் வந்து உங்களுக்கு வந்து ஊற வச்சுட்டு மேலே தோல்லாம் கூட எடுத்துடலாம், எடுத்துகிட்டு கூட சாப்பிட்லாம். இது வந்து பிஸ்தா. இது வந்து ட்ரை கிரேப்ஸ். ட்ரை கிரேப்ஸில் வந்து உங்களுக்கு பிளாக் கலர்லேயும் இருக்கும். வந்து அந்த திராட்சைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இது வந்து இந்த கலரில் இருக்குது. இன்னொரு திராட்சையும் இருக்குது. இது வந்து கருப்பு திராட்சை, அது ஒரு திராட்சைன்னு சொல்லுவாங்க. அது பச்சை திராட்சைன்னு சொல்லுவாங்க. இது ட்ரை கிரேப்ஸ். இது மிளகா வறுத்தது. பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு, இதுமாதிரி நடுவில் கீறிட்டு தயிர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பொடிக்க வச்சுட்டு வெயிலில் காய வச்சிடணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டா தயிர் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் நல்லது, நல்லாயிருக்கும். எண்ணெயில் போடுறதுனால அது பச்சை மிளகா சாரம் தெரியாது, நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு போது இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இது நடுவில் கீறிடணும். பச்சை மிளகாய் வச்சுட்டு தயிர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு போட்டுட்டு இது பண்ணணும். அது கொஞ்சம் வெயில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரித்து சாப்பிடணும். இதே மாதிரி தான் சுண்டக்காய் வறுக்கணும். நடுவில் கீறிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு மோர் கொஞ்சம் ஊற்றி உப்பு போட்டு இல்லை தயிர் திக்காகவே போட்டு உப்பு போட்டு பெசரிட்டு அதுக்கப்புறமா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து சாப்பிடணும். இது வந்து மாவட்டல். மாங்காவை வந்து ஸ்லேஸாக இப்படி வெட்டி காய போட்டுறது. காய போட்டு நல்லா காஞ்சிடும். நல்லா எது காஞ்சி போட்டிங்களா, வெயில் நல்லா காய வச்சிடும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது சாம்பார் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இது என்ன சாம்பாரோ இல்லை மாங்காய் ஊறுகாய் போடணும். இதென்னா வெந்நீரில் போட்டுடணும். போட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷான மாங்காய் வர மாதிரி வரும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டோம்.